இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவதாரமாக நாம் பார்க்கக்கூடிய பூவராக சுவாமி 360 நாளும் தினமும் ஒரு திருமணம் செய்து கொள்வதாக ஒரு ஐதீகம். இந்த கல்யாணம் செய்யும் போதும் நமக்கு வீடு கட்டும் போதும் ஏற்படுகின்ற சிரமங்கள் நம் வார்த்தையால் விவரிக்க முடியாத சிரமங்கள். நல்ல வருமானம் இருக்கிறது, வசதியான கணவன் மனைவி 2 பேருமே இன்றைக்கு சம்பாதிக்கிறோம். ஆனால் என்ன காரணமோ தெரியல, என்னால் வீடு வாங்க முடியலன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஜோதிஷ சாஸ்திர வல்லுநரை சந்தித்து இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், இதை செய்தால் அது நடக்குமா, அதை செய்தால் இது நடக்குமாங்கிற கேள்விகளோடு தினசரி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களில் நிறைய பேரை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். 950வது வருடத்தில் அந்த கோவிலுக்கான குடமுழுக்கு நடந்ததற்கான கல்வெட்டோடு இருக்கக்கூடிய மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவில். அந்த 360 பேரையும் சேர்த்து ஒரே ஸ்வரூபமாக அனந்த லக்ஷ்மியாக மாற்றி அவருடைய மடிமேல் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருவுருவம் இன்றைக்கு இந்த கோவிலுக்காக சேரர்கள், சோழ, பாண்டியர்கள் அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறதுக்கு உள்ள காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும், உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக ஒரு பழமொழி, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். இந்த பழமொழியை கேட்கும்போதே ஏற்கனவே கல்யாணம் செய்து கொண்டவர்கள், இல்லை பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்ய இருப்பவர்கள், அதே போல் வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்பவர்கள், வீடு கட்ட ஆரம்பித்து இன்றைக்கு சிரமத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கண்களும் குளமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வெளியிலிருந்து சொல்லும்போது வீடு கட்டுவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம், திருமணம் செய்து கொள்வதும் மிக மகிழ்ச்சியான, வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம். இவை எது இருந்தாலும் கூட இந்த கல்யாணம் செய்யும் போதும் நமக்கு வீடு கட்டும் போதும் ஏற்படுகின்ற சிரமங்கள் நம் வார்த்தையால் விவரிக்க முடியாத சிரமங்கள். ஆனாலும் கூட இந்த பூவுலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருப்பதும், திருமணம் செய்த பிறகு குடும்பத்தோடு நாம் வாழ ஆரம்பித்த பிறகு சொந்த வீடு வேண்டும், வசதியான வீடு வேண்டும், நாம் இருக்கக்கூடிய வீடு நல்ல வசதியாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கனவோடு இருக்கிறத பார்க்கிறோம். கனவு இல்லம் அப்படிங்கிற வார்த்தை நினைவாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறத பார்க்கிறோம். நல்ல வருமானம் இருக்கிறது, வசதியான கணவன் மனைவி 2 பேருமே இன்றைக்கு சம்பாதிக்கிறோம். ஆனால் என்ன காரணமோ தெரியல, என்னால் வீடு வாங்க முடியலன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள், நாம் எதிர்பார்ப்பது போல் நாம் நினைக்கின்ற இடத்தில் நாம் நினைக்கின்ற விலைக்கு வீடு கிடைக்கவில்லை என்ற கவலையில் இருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் சிறிய வீடாக இருக்கிறது, ஓலை வீடாக இருக்கிறது, இதை மாடி வீடாக மாற்ற வேண்டும், ஓடு வீடாக இருக்கிறது, இதை மாடி வீடாக மாற்ற வேண்டும்ங்கிற முயற்சியை எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடைய படிப்பு, வைத்திய செலவு, நம்முடைய வைத்திய செலவு, தினசரி வாழ்க்கையில் கட்ட வேண்டிய கடன்களோடு எப்படி இந்த கனவு நினைவாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பவர்களும் நம்மில் நிறைய பேர் இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒருவேளை ஜாதக ரீதியாக, ஜோதிஷ ரீதியாக ஏதேனும் பரிகாரங்கள் செய்தால் தீருமாங்கிற கவலையோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஜோதிஷ சாஸ்திர வல்லுநரை சந்தித்து இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், இதை செய்தால் அது நடக்குமா, அதை செய்தால் இது நடக்குமாங்கிற கேள்விகளோடு தினசரி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களில் நிறைய பேரை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி சென்னை அருகே இருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்கோயில், கிட்டத்தட்ட 950வது வருடத்தில் அந்த கோவிலுக்கான குடமுழுக்கு நடந்ததற்கான கல்வெட்டோடு இருக்கக்கூடிய மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு சென்றால் இன்றைக்கு திருமண பாக்கியமும் கிடைக்கும், சொந்த வீடு, விரும்பிய வீடு, அழகான வீடு, வசதியான வீடு பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழுது இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன்.
இன்றைக்கு சென்னை மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில். இந்த கோவில் பொதுவாக திருமணம் சார்ந்த சிரமங்களுக்கு மிக பிரசித்தமான ஒரு கோவிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த கோவிலுடைய மிகப்பெரிய தாற்பயம் என்னன்னா, வெறும் திருமணம் மட்டுமல்ல, திருமணத்தோடு நமக்கு வீடும் கிடைக்க வழி செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகார தலமாக இது இருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த கோவில் பூவராக சுவாமி, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவதாரமாக நாம் பார்க்கக்கூடிய பூவராக சுவாமி 360 நாளும் தினமும் ஒரு திருமணம் செய்து கொள்வதாக ஒரு ஐதீகம். ஒரு வருடம் முழுவதும் திருமணம் செய்த பிறகு அந்த 360 பேரையும் சேர்த்து ஒரே ஸ்வரூபமாக அனந்த லக்ஷ்மியாக மாற்றி அவருடைய மடிமேல் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருவுருவம் இன்றைக்கு போற்றத்தக்க ஒரு சிறப்பான திருவுருவமாக நம்ம பார்க்கிறோம். இந்த கோவிலுடைய மிகப்பெரிய விசேஷம், இன்றைக்கு இந்த கோவிலில் பொதுவாக பெருமாள் கோவில்களில் நம்ம பார்க்கும்போது ஆதிசேஷன் எப்பொழுதுமே பெருமாள் படுக்கையில் இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ஆதிசேஷன் பெருமாளுடைய காலுக்கு அடியில் இருப்பது போல இருக்கிறதுனால சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு திருமண தடைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த கோவில் பார்க்கப்படுறதை பார்க்கணும். தினசரி திருமணம் நடக்கக்கூடிய பெருமாளாக அவர் இருக்கிறதுனால நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு இருக்கிறதுனாலேயும் இந்த கோவிலுக்கு பொதுவாகவே திருமணமாகாத பெண்ணோ ஆணோ வரும்போதே 2 மாலை கொண்டு வந்து ஒரு மாலையை பெருமாளுக்கு சார்த்தி மற்றொரு மாலையோடு 9 சுத்து அந்த கோவிலை சுற்றி வந்து அந்த ஒரு மாலையை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த மாதிரி பூஜை செய்து வரும்போது திருமணம் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த திருமணம் முடிந்த பிறகு அந்த மாலையோடு கணவன் மனைவி சமேதமாக வந்து இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய புன்னை மரத்தில் அந்த மாலையை சமர்ப்பித்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக உள்ளது. பெரும்பாலான ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. இன்றைக்கு இந்த கோவில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த கோவிலுக்காக சேரர்கள், சோழ, பாண்டியர்கள் அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறதுக்கு உள்ள கல்வெட்டுகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அகழ்வாராய்ச்சி துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட நித்தியமாக பூஜை நடந்து வந்திருக்கக்கூடிய அழகான ஒரு கோவில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில். நம்ம உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா, அதே போல் திருமணம் செய்ய முயற்சி செய்தும் நிறைய தடைகளால் திருமணம் தள்ளி போகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதைவிட முக்கியமாக வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஆனால் திடீரென்று பல தடைகள், வீடு கட்டுவது பாதியிலேயே நின்று விட்டது நினைத்தீங்கன்னா, தொழில் ஆரம்பித்தோம் பாதியிலேயே நின்று விட்டது, காரிய தடைகளால் மிகப்பெரிய அளவில் கவலைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று பூவரா சுவாமியாக இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளை தொழுது வந்தாலே திருமண தடையும், காரிய தடையும், வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய தடையும், வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடையும் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கை நாம் வாழலாம். மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.